ஹே கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் கேர்ள் சேனல். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் கேர்ள் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அந்த குக் வித் கோமாளிலலாம் நம்ம நிறைய தடவை சமைச்சி அந்த வீடியோஸ் பார்த்துருப்போம். எனக்கு அதுலேருந்து ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதனாலேயே நான் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் அண்ட் வந்துட்டு மேகி பாக்கெட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். அண்டு மேகி பாக்கெட்டை வச்சு பண்ணுறதுனா கொஞ்சம் சிம்பிளான ஐடியாஸ் தான். அண்ட் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதோட டிஷ் பேர் கூட எனக்கு தெரியல, ஏன்னா நானே ஒன்று செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த டிஷ்ஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
தக்காளி சாப் பண்ணிக்கணும். நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுறத பெருசு பெருசாக நம்ம சாப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் இப்போ இன்றைக்கி குட்டி குட்டியாக தான் நான் சாப் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக சாப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி வேலை தான் நமக்கு. அண்ட் இந்த தக்காளி அரைத்து கொஞ்சம் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா குட்டி குழந்தைங்கன்னா இதில் கை வைக்காதுங்க. ஏன்னா நம்ம அரியும் வந்து கை வெட்டிக்கணும். நம்ம ஈஸியாக எப்படி கட்டணும். இந்த கட்டர்லாம் இருக்கும் உங்கள் வீட்டில், அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கட்டுமே, நான் கட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணாமல் நான் கத்தியாலே நான் கட் பண்ணிக்கிறேன். கட்டாக விட நான் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸி மெத்தடுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது நம்ம கையெல்லாம் கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால கட் பண்ணிக்கலாம். அதனால சொல்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரிஞ்சு வச்சுட்டேன். இதை அரிஞ்சது பிறகு ஒரு 10 minutes வந்துட்டு இது வந்துட்டு ஊறணும். அண்ட் ஊறத்துக்குள்ளே நம்ம மேகியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுக்கிறது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று நம்ம வறுத்து எடுக்கணும். ஆக்சுவலி வறுத்து எடுக்கிறதுனா கொஞ்சம் ஈஸி அப்படின்னு நினைப்பீங்க எல்லாரும். அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ நான் வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் மறைஞ்சி வச்சுருந்தேன்ல அதை நல்லாவே நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண மேகியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அதுவும் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகேவா? நம்ம ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா அது ரொம்ப நேரம் நம்ம டோஸ்ட் பண்ணால் தான் அது அந்த முருகின ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அண்ட் இப்போ நான் வந்துட்டு இந்த மேகி கூட ஒரு மசாலா கொடுப்பாங்க. அந்த மசாலா நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நிறையா ஆட் பண்ணால் சில பேருக்கு காரம் பிடிக்காது, சில பேருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு காரம் பிடிக்காது, அதனால் நான் மோஸ்ட்லி அதை போட மாட்டேன். அண்ட் அதை போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதாவது நல்லா வதக்கணும். அதை வதக்குனா தான் அந்த மசாலா எல்லாத்துலேயும் போய் இறங்கும். எப்படி சொன்னோன்னா தண்ணி ஊற்றாமலே நம்ம டோஸ்ட் பண்ணும் போது அந்த வறுக்கிற ஸ்மெல் வரும். அதிலே கொஞ்சம் இதுவாகிடும் நம்மளுக்கு. அந்த கவரை எடுத்து உனக்கு எடுக்க தெரியல. இது எடுப்ப. இப்ப எப்படி இருந்தது? மிளகா சாஸ் தான். போ. இது கார சாஸ்மா லைட்டாக தான் ஊற்றுறேன். குடிக்கிறேன். நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணணும். நான் முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன், ஆனால் அதை உங்களுக்கு வீடியோவில் நான் சரியாக காட்டல. அண்ட் இப்போ ஆட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் நான் அந்த ஸ்க்ரீனில் தெரியும். இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரவுண்டு தண்ணி ஆட் பண்ணணும். அண்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சும்மா சாதாரண ஒரு அரை டம்ளர் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணணும். ஏன் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோன்னா, இந்த மசாலாலாம் நம்ம போட்டிருக்கலாம், அதெல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகணும். அண்ட் அந்த மேகிக்குள்ளே இறங்கணும். அதனால் நான் அந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அண்ட் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி தான் ஊற்றணும். பொறுமையாக ஊற்றணும். நம்ம அதிகமாக ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வீணாக போயிடும். அதனால் சொல்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டுருக்கேன்.
ஓகே, நான் டன் காட்டுவேன் பாருங்கள். ஏன்னா நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்காது. நல்லா டோஸ்ட் ஆனதுனால எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். நான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு டக்குன்னு சார்ஜ் இல்லாமல். அதனால் வந்துட்டு என்னால் நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. என் தம்பி செம்ம டேஸ்ட்டில் இருக்குடா, நீ சூப்பராக பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் சொல்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம டோஸ்ட் பண்ணணும். அதை உங்களுக்கு டோஸ்ட் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நான் வந்துட்டு கப்பில் எடுத்து வைக்கிறேன். இப்போ கப்பில் எடுத்து வச்சுட்டு நான் அவ்வளோதான், இந்த வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு. நான் 2 கப்பில் எடுத்து வச்சுட்டேன், எனக்கும் என் தம்பிக்கும். செம்ம டேஸ்டியாக யம்மியாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த இந்த டிஷ் பேர் என்ன எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் இந்த டிஷ் பேரை நம்ம என்ன வைக்கலான்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க அதுக்குன்ட்டு சொல்லுங்கள் எனக்கு. நான் அதில் ஸ்பூன் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நான் உங்ககிட்ட ஸ்பூன் போட்டு காமிச்சிட்டேன். பாய்.